பெரியார் கொள்கைகளை ஒழிப்பதே ஒரே வேலைன்ற புள்ளிக்கு ஏன் திரு சீமான் நகரணும்? அது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, பெரியாரும் பங்களித்தார்னு சொல்கிறதுக்கும் பெரியார் தான் எல்லாம் சொல்கிறதுக்குமான அடிப்படை வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீமானுடைய இந்த அரசியலுக்கு பின்னால், இந்த பெரியார் குறித்த பார்வைக்கு பின்னால் ஒரு ஆழமான அரசியல் இருக்குது. நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பெரியார் அரசியல் திடீரென தமிழ்நாட்டில் கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன நோக்கம்? என்ன நோக்கம்னு கேட்டிங்கன்னா, 2021 திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு, குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு, பெரியார் குறித்த விவாதங்கள் அதிகமாக ஆரம்பித்தன. நீங்கள் இதற்கு முன்பு கலைஞரோட ஆட்சி காலங்களில் 2006-11 96 2001 அதற்கு முன்பு இருந்த காலகட்டங்களோட பெரியார் மறைவுக்கு பிறகு 2021 பெரியார் பற்றிய சிந்தனைகளும் அந்த மறுவாசிப்பும் கூர்மையடைய தொடங்கினன்னு தான் நாம் பார்க்க வேண்டும். திராவிடியன் ஸ்டாக்னு முதலமைச்சர் பேசியதே அதிலேருந்தே கூட நாம் இதை தொடங்கலாம். அவர் பதவிக்கு வந்த 2வது நாளே என்னமோ திராவிடியன் ஸ்டாக்னு ஆரம்பித்தார். எல்லா இடத்திலும் பெரியார் பெரியார் என்று பெரியார் அதிகப்படியான பேசப்படு பொருளாக எல்லா தளங்களிலும் மாறிப்போனார். ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட்னே வந்தது. அதில் மெஜாரிட்டி ஃபார் தான் இருந்தது, அகேன்ஸ்டாக இல்லை. சீமான் அவருடைய அரசியலை சீமானே ஆரம்ப காலங்களில் பெரியாரை தன்னுடைய வழிகாட்டி என்று தான் சொன்னார். இன்ஃபேக்ட் இந்த பேட்டி கொடுப்பதற்கு, இந்த சர்ச்சைக்குரிய அந்த பேட்டி, செக்ஸ் குறித்த பெரியாருடைய அந்த கருத்துக்கள் பற்றின அந்த பேட்டிக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பு இந்த பிஹைண்ட் ரூட்ஸ் சேனலில் என்னிடம் பேசும்பொழுது கூட அவர் சொன்னது ரொம்ப ரீசனபிளான, பேலன்ஸ்டான ஒரு வியூ. பெரியார் குறித்த உங்களுடைய பார்வை என்ன? இணையதளத்தில் இருக்குது, யார் வேணால் பார்க்கலாம். அப்போ அவர் சொன்னது பெரியாரும் பங்களிப்பை செய்திருக்கிறார் தமிழ்நாட்டின் பெண்களின் விடுதலைக்கு. பெரியாரும் ஒரு வழிகாட்டி, பெண் விடுதலைக்கு அவர் போராடி இருக்கிறார். ஆனால் பெரியார் மட்டுமே செய்தார் என்பதை எங்களால் ஏற்க முடியாது என்று. பெரியாரை சர்வரோக நிவாரணியாக வைக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தின் கருத்தோட்டம் குறித்து கேட்கும் பொழுது அதை நான் ஏற்க மாட்டேனார். ஸோ அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ பேலன்ஸ்டு வியூ, ஒரு சமநிலையான ஒரு கருத்தாகத்தான் பட்டது. இது அவர் இந்த சர்ச்சைக்குரிய இந்த பேட்டியை கொடுப்பதற்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு கொடுத்தது. அதன் பிறகு அவர் இந்த குறிப்பாக செக்ஸ் குறித்தும் அத்தகைய அதில் அவர்களுடைய தாயையும் சகோதரியும் குறித்தெல்லாம் பெரியார் சொன்னதாக அவர் சொன்ன கருத்துக்கான ஆதாரத்தை அவர் நேரடியாக வெளியில் வைக்காமல் அந்த ஆதாரத்தை கேட்கும்பொழுது, அது நீங்கள் விடுதலையை பூட்டி வைத்திருக்கிறீர்கள் என்ற லாக் அண்ட் கீ, அது நாட்டுடைமை ஆக்கினால் நான் சொல்வேன் என்பது ஏற்புடைய பதிலாக இல்லாமல் அது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியது. அந்த ஒரு கருத்தை தவிர, அந்த செக்ஸ் குறித்த பெரியார் சொன்னதாக அவர் சொன்ன கருத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் அதனுடைய ஆத்தென்டிசிட்டி, பெரியார் அப்படி சொன்னாரா இல்லையா என்ற கேள்வி எழவில்லை. ஏன்னா எல்லாமே பொதுவெளியில் இருக்கிறது. மொழி குறித்தும், இஸ்லாமியர்கள் குறித்தும், மாநில உரிமைகள் குறித்தும், தனித்தமிழ்நாடு குறித்தும் பல விஷயங்கள் குறித்து பெரியார் சொன்னதாக சீமான் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எதுவுமே இன்றைக்கு கேள்விக்கு உள்ளாக்கப்படவில்லை. ஏனெனில் அவை எல்லாமே பொதுவெளியில் இருக்கின்றன. பெரியார் கொள்கைகளை ஒழிப்பதே ஒரே வேலைன்ற புள்ளிக்கு ஏன் திரு சீமான் நகரணும்? அது ரொம்ப அதீதமான ஒரு ஸ்டாண்டு, அதில் மாற்று கருத்தில். அதற்கு காரணம் நான் என்னுடைய பார்வையில் இதை நான் கொஞ்சம் வித்தியாசமாக இதை நான் பார்க்குறேன். அதாவது பெரியார் ஒரு பங்களிப்பை செய்தார், பெரியார் பெண் விடுதலைக்கு போராடினார், இவையெல்லாம் மறுக்க முடியாதவை. பெரியார் அஸ் அ சோஷியல் ரிஃபார்மர், 20ஆம் நூற்றாண்டின் ஒரு சமூக சீர்திருத்தவாதிகளில், இந்தியாவின் சமூக சீர்திருத்தவாதிகளில் அவர் முக்கியமானவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. பட் எங்கே பிரச்சனை வருதுன்னா கார்த்திகேயன், ஓவர் டோஸ் ஆஃப் பெரியார். அதாவது எது ஒன்றுமே உங்களுக்கு அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தும் நஞ்சுன்ற மாதிரி 21 ஸ்டாலின் ஆட்சிக்கு பிறகு பெரியார் பற்றிய அந்த விவாதம் எல்லாமே பெரியார் தான், பெரியார் இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லை, பெரியார் வருவதற்கு முன்பு இங்கே நாம் நாகரிக சமூகமாக கூட இல்லை, இது பெரியார் மண் என்றெல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கொண்டு, கான்ட்ரடிக்ஷன் எங்கே வருதுன்னா மறுபக்கத்தில் பெரியாருடைய கொள்கைகளுக்கு நேர் எதிராக ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டது. முருகன் மாநாடு நடத்தி, இது ரொம்ப அதீதமான ஒரு முயற்சி. அதாவது அரசு வெளிப்படையாக மதத்தில் தலையிட்டு ஒரு மதத்துக்கு ஆதரவாக செயல்பட்டது அந்த முருகன் மாநாடு. இந்து சமய அறநிலையத்துறையோட வேலை என்பது கோயில்களை பராமரிப்பது தானே ஒழிய இது போன்ற மாநாடுகளை நடத்துவது கிடையாது. அந்த மாநாடுகளை பிடித்து கொண்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நின்றது. அதே மாதிரி எங்களுடைய கட்சியில் 90% இந்துக்கள் தான் என்று முதலமைச்சர் அவர்களே விகடனுக்கு கொடுத்த பேட்டியில் சொன்னது. வேலை கையில் பிடித்து கொண்டு நின்றது. இவையெல்லாம் சரி தவறு என்ற ஆங்கிளில் நீங்கள் போகிறதுக்கு முன்னால் இது எதோட ஒப்பிட்டு பார்க்கணுன்னா, ஒரு பக்கம் பெரியார் 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 என்று சொல்லிக்கொண்டு மறுபக்கம் அந்த கொள்கைகளுக்கு நேரெதிராக போகக்கூடிய ஒரு போக்கு இருக்கும் பொழுது
இந்த இரட்டைத்தன்மை கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டிருந்தது. இதில் சீமானை அவர்கள் நான் சொல்றேனே, அந்த சர்ச்சைக்குரிய பேட்டிக்கு 4 நாட்களுக்கு முன்னால் கொடுத்த பேட்டியில் கூட ஒரு பேலன்ஸ்டாக தான் இருந்தார். அரசின் இந்த அணுகுமுறை குறித்து திரு சீமான் விமர்சிப்பதுங்கிறது வேறு. பெரியாருடைய கொள்கைகளை ஒழிப்பதே என் வேலைன்னு பெரியார் மீதான மாற்றியது வேறு. அது வேறு தான், அதில் மாற்று கருத்துக்கள். அது எங்கே போய் நிற்குதுன்னா, இன்னைக்கு பெரியார் குறித்த ஒரு பார்வைக்கு தான் இங்கே சமூகத்தில் அனுமதி இருக்குது. பெரியார் ஒரு புனித பசு, ஒரு மாற்று பார்வைக்கான இடமே இங்கே இல்லை என்பதான ஒரு போக்கு பொதுவெளியில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சமூக வலைதளங்களில் நிலவுவது என்பது உண்மை. நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். திமுக, அதிமுக, விசிக, பாமக கிட்டத்தட்ட ஒரு 90% வரைக்கும் இருக்கக்கூடிய கட்சிகள் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. பாஜக திரு சீமான் தவிர பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கட்சி அடைப்பில் நான் பார்க்கிறேன். அதாவது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, பெரியாரும் பங்களித்தார்னு சொல்றதுக்கும் பெரியார் தான் எல்லாம்னு சொல்றதுக்குமான அடிப்படை வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் தான் எல்லாம்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் பெரியாருக்காக பேசக்கூடிய குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியே எப்படி உதயமானது? 49 எதற்காக இவர்கள் பெரியாரை விட்டு வெளியே வந்தார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார்கள். 49 67 வரையில் 18 ஆண்டு காலம் திமுகவும் திகவும் ஒருவர் மீது ஒருவர் வைத்த விமர்சனங்களை இன்று நாம் பொதுவெளியில் வைக்க முடியாது. அதை வெறுமனே கடந்து போவது என்பதுதான் நம்முடைய வழக்கமாக இருந்தது. இன்னைக்கு நடுத்தருவு கொண்டு வந்து அதை சீமான் விட்டுட்டார். பெரிய நோக்கம் அவருக்கு, நான் மறுபடியும் சொல்றேன், அவருடைய நோக்கம் முதல்ல தன் மீதான தாக்குதல், அதனால் நான் பெரியாரை ஒழிக்கிறேன் அவர் வந்தார் என்பதாக இருக்கலாம். இன்றைக்கு அதை தாண்டி அவர் நேற்றைக்கு ஒரு இதில் பேசும்பொழுது எச் ராஜாவை பேரறிஞர் என்று சொல்லுகிறார். அந்த பதிலில் அவருடைய நோக்கம் இருக்கலாம். நான் சீமானை டிஃபெண்ட் பண்ணலை, பெரியார் பற்றின அவருடைய பார்வையை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அது எந்த பார்வையாக இருந்தாலும் அதை சொல்லுவதற்கான உரிமை சீமானுக்கு இருக்கிறது பாருங்கள். அதை மட்டும் தான் நான் டிஃபெண்ட் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல மறுபடியும் சொல்ல விரும்புவது, எனக்கு கொடுத்த பேட்டியில் அவர் பேலன்ஸ்டாக பேசினார். அதற்கு பிறகு அவர் பாதை மாறினார். அதற்கு அடுத்த கட்டத்தில் போய் பெரியார் கொள்கைகளை ஒழிப்பதே என்னுடைய வேலை என்கிறார். அதற்கு அடுத்த ஸ்டேஜில் நேற்றைக்கு முன்தினம் பேசும்பொழுது எச் ராஜாவை பேரறிஞர் என்கிறார். பிஜேபி உள்ளவர்களே, பிஜேபியில் உறுப்பினர்களாக இருப்பவர்களை இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்கள் கேள்விக்கான பதில் 2 நிமிஷத்துக்கு முன்னால் நீங்கள் கேட்டீங்க, அதனுடைய நோக்கம் என்னன்னு. இந்த பதிலில் இருக்குதுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என் பிரச்சனை அது இல்லை. பெரியாரையும் பிரபாகரனையும் எதிர் நிறுத்தி இருக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப எடுபடாத அரசியல். இது இந்த மாதிரியான அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமானதில்லை. பிரபாகரன் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் அவர் இந்திய சட்டங்களின் முன்பு ஒரு தேடப்படக்கூடிய பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளி. இவர் சீமான் வெளிப்படையாக பிரபாகரன் தான் எனக்கு வழிகாட்டின்னு பெரியாருக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துகிறார். என்னை பொறுத்தவரையில் இவை ஏற்றுக்கொள்ள முடியாதவை. பெரியார் திராவிட சித்தாந்தத்தின் தலைவர், பிரபாகரன் தமிழ் தேசியத்தின் தலைவர். திராவிடமும் தமிழ் தேசியமும் எதிரெதிர் துருவம். அதனால பெரியாரையும் பிரபாகரனையும் எதிர்நிறுத்துகிறேன் அப்படிங்கிறது சீமானுடைய விளக்கமா? இல்லை, இது எதுவுமே ரொம்ப லாஜிக்கலாக நிற்காத வாதங்கள். நான் இந்த இடத்துல பெரியாரை பற்றி நீங்கள் எவ்வளோ வேணால் விமர்சிக்கலாம், தூக்கி பிடிக்கலாம், இதெல்லாம் ஓகே. பிரபாகரனை கொண்டு வந்து நீங்கள் உள்ளே நிறுத்துறது எனக்கு அது இந்த வாதமே சட்டத்தின்படி நிற்காத ஒரு வாதம். நீங்கள் இன்னமும் பார்த்தீர்கள் என்றால் தடை செய்யப்பட்ட இயக்கம் எவ்ரி 5 இயர்ஸுக்கு அந்த தடை நீட்டிக்கப்பட்டு கொண்டே போகிறது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவரே சீமான் எப்படி இங்கே கொண்டு வந்து தன்னுடைய தலைவராகவும் அதை பெரியாருக்கு எதிராக நிறுத்த முடியும்? அந்த இடத்துல தர்க்கம் ரொம்ப பலவீனமாக மாறுது. சீமானுடைய நியாயங்கள் அடிபடுகின்றன. நீங்க பெரியாரை விமர்சிப்பது என்பது வேறு. நான் மறுபடியும் சொல்றேன் கார்த்திகேயன், பெரியார் குறித்த சீமானின் விமர்சனங்களில் பெரும்பாலானவற்றில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் முதல்ல சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். பெரியாரும் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, கண்டிப்பாக அவருடைய பங்களிப்பை நாம் மறுதளிக்க முடியாது, அவரை நாம் மதிக்கிறோம், எல்லாம் கரெக்ட். ஆனால் அவர் மட்டுமே பங்களித்தார் என்பதை ஏற்க முடியாது என்பதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆனால் அதை தாண்டி பெரியாரை பற்றி சீமான் வைக்கக்கூடிய பல கருத்துக்களை நான் ஏற்கவில்லை. என்னுடைய பிரச்சனை, ஆனால் அதை சொல்லுவதற்காக அவருக்கு இருக்கக்கூடிய உரிமையை நீங்கள் வீடுகளை முற்றுகையிட்டோ தனிப்பட்ட வன்முறையாலேயோ அதை மிரட்டல் கொடுத்தோ நீங்கள் அதை தடுக்க முடியாது. அது எப்படி நீங்கள் நியாயப்படுத்த முடியும்? நீங்கள் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரபாகரனை கொண்டு வந்து நம்ம உள்ள வைக்கிறது, பெரியார் குறித்து திரு சீமான் பேசுவது கருத்துரிமை சார்ந்ததாக பார்க்குறேன். 100% நான் அப்படி தான் பார்க்குறேன். அது கருத்துரிமை சார்ந்ததாக தான் நான் பார்க்குறேன். இன்னும் சொல்ல போனால் பெரியார்ன்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட். அவர் ரொம்ப எழுதியிருக்கார், நிறைய பேசியிருக்கார். ஒன்னொன்றில் சில இடங்களில் முரண்பாடுகள் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு முரண்பாடுகளின் மூட்டை தான். ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு ஆளுமை பெரியார் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய பங்களிப்பை நான் மறுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய ஐக்கிய நாடுகள் சபையில் பணியாற்றிய ஆர் கண்ணன் இருக்கார் இல்லையா,
அண்ணா பற்றியெல்லாம் புத்தகங்கள் எழுதியவர். அவர் வேறொரு தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் ஒரு பாயிண்ட் சொன்னார். இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, பெரியாரை தமிழ்நாட்டில் ஒரு தரப்பினர் கிட்டத்தட்ட கடவுள் அளவுக்கு புகழ்ந்து ஒரு யூலோகைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய அளவில் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பமாக, அது வந்து ஒரு மிகப்பெரியது ஒரு ஆளுமையாக கட்டமைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட கடவுள் ரேஞ்சுக்கு வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பெரியாரை ரொம்ப கேவலமாக காலு கீழே போட்டு மிதிக்கிறாங்க. இது ரெண்டுமே தவறு. தமிழ்நாட்டோட ப்ராப்ளமே இன்றைக்கி அதுதான். இது ரெண்டுமே தவறு. அவர் விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு தலைவர் தான். ஆனால் அவர் ஒரு தலைவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய பங்களிப்பை நாம் மறுக்க முடியாதுன்னு. நான் விமர்சனத்திற்கு உட்பட்டவன்றதை பெரியார் அவரே சொன்னார். அதாவது இந்த உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது கடந்த வாரம் நம்முடைய கண்ணன் அவர்கள், UN கண்ணன், அவரு கொடுத்த பேட்டி எனக்கு அது ரொம்ப ஒரு என்லைட்டனிங்காக இருந்தது. இல்லை, என் கருத்தோடு ஒத்து போகணுமா, என் கருத்தோடு முரண்படணுமாங்கிற முழு உரிமையை எதிர்த்தரப்புக்கு அவர் கொடுத்திருக்காரு. பெரியாரே கொடுத்திருக்காரு. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இருந்தால் அவர் இது போன்ற முற்றுகைகளை எல்லாம் பார்த்து சிரிப்பார். அவர் இதை ரசிக்க மாட்டார். அவரை 1959ஆம் ஆண்டு திருச்சியில் அவரை மேடையில் வைத்துக்கொண்டே ஜெயகாந்தன் பேசிய பேச்சுக்கள் இன்னைக்கும் வந்து அது கிளாசிக் ஸ்பீச். கடந்த கால வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள் அந்த ஸ்பீச் அப்படியே ஃபுல் டெக்ஸ்டாக இருக்குது. அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டுட்டு அவர் மேடையில் வச்சுக்கிட்டே அவர் பேசியிருக்காரு. அந்த ஸ்பீச் முடிஞ்ச பிறகு அவர் எழுதுவார், ஜெயகாந்தன் ஒரு இடத்துல, அந்த புத்தகத்தில் அவர் பதிவு, யார் வேணால் போய் பார்க்கலாம். அது மீட்டிங் முடிஞ்சோன்னா அவர் உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா கி வீரமணியும் ஜெயகாந்தனும் பள்ளி பருவத்து நண்பர்கள். அப்போ உள்ளே அழைச்சிட்டு போகும்போது பெரியார் சொன்னது, வாங்க ஐயா, நீங்கள் பிராமணரா அப்படின்ற, இல்லை ஐயா அப்படின்னு, ரொம்ப நன்றி, நல்லா பேசுனீங்க. அப்போ அது சொல்லிட்டு ஜெயகாந்தன் கீழே எழுதுவார், இது பதிவு பண்ணப்பட்டது. ஏனோ தெரியவில்லை, அவர் காலை தொட்டு கும்பிட வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. இத்தகைய ஆளுமைகள் இருந்தது. அதனால் நான் நினைக்கிறேன் கார்த்திகேயன், இன்னைக்கு வந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் பெரியார் மீது வைப்பதில் ஒருபோதும் உடன்பாடு இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனை ஏன் வந்ததுன்னா, சீமானை வந்து அவர் வீடை முற்றுகையிடுறது, தனிப்பட்ட அவர் மீதான கடுமையான தாக்குதல்கள், இந்த மாதிரியான போக்குகள் அவரை எதிர்பக்கம் திருப்பியிருக்கலாம். ஐ எம் நாட் இஸ் அட்வொகேட். பெரியார் குறித்து திரு சீமான் விமர்சனம் வச்சதுல பெரியாரிய உணர்வாளர்களுக்கு கோபம் அப்படின்னு இதை எடுத்துக்கணுமா, இல்லை பெரியார் சொல்லாததை விமர்சனமாக திரு சீமான் பேசுறாரு, ஆதாரம் கேட்டால் நீதிமன்றத்தில் கொடுப்பதாக சொல்கிறார் அப்படின்ற அடிப்படையில் பெரியாரிய உணர்வாளர்கள் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கணும்? முதல்ல சொன்னதுதான். அவர் நிறைய பேசியிருக்காரு. இந்த வார்த்தைகளுக்கு இணையான வார்த்தைகளை அவருடைய எழுத்துக்கள் இருக்குது. கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகள் எல்லாம் வந்து ரொம்ப, அதாவது வந்து ஹார்ஷ் வேர்ட்ஸ், நடைமுறைக்கு இல்லாத வார்த்தைகளை தான் சொல்லியிருக்காங்க. அது உள்ளத்தில் இருக்க குமுறல் அது. ஆகவே இன்றைக்கு அந்த செக்ஸ் குறித்த பெரியாருடைய அந்த கருத்துக்களை சீமான் சொன்னதாக அவர் ஆதாரம் காட்டாமல் சொல்லுகிறார் என்று பேசப்படுகிறது. 12 இடத்துல கேஸ் போட்டிருக்காங்க, நான் அங்கே நிரூபிக்கிறேன்னு அவர் சொல்கிறார். இந்த பெரியார் ஆதரவாளர்கள் அல்லது அவரை மதிப்பவர்கள் வந்து இந்த விஷயத்தில் சீமானை வந்து இன்னும் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இத்தகைய விமர்சனங்கள் வந்து வரும் காலங்களில் அதிகமாக வரும். நான் ஒன்றை புரிஞ்சுக்கிறேன், இந்த அரசு இந்த சீமானுடைய இந்த அரசியலுக்கு பின்னால், இந்த பெரியார் குறித்த பார்வைக்கு பின்னால் ஒரு ஆழமான அரசியல் இருக்குது. அதை நான் ஒற்றை வரியில் சொல்லிட்டு போனேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப டீட்டெயிலாக கூட பெரிய தீசிஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ராஜாவை பேரறிஞர்னு அவர் சொல்கிறாரு, நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நான் சொல்வது பெரியார் குறித்த ஒரு பார்வையை, மாற்று பார்வையை முன்வைக்கும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இட்ஸ் அன் ஒப்பீனியன். ஒரு ஸ்பீச் இஸ் ஃப்ரீன்னு வாங்க. அதாவது அது வன்முறையை தூண்டாத வரையில் நீங்கள் அதற்காக ஒரு மனிதனை வந்து கழுவில் ஏற்ற முடியாது. சமூக பதற்றத்தை திரு சீமானுடைய பேச்சு உருவாக்கும் வல்லமை கொண்டதுன்னு நீதிமன்றம் கருது. இல்ல இது எல்லா நேரங்களிலும் நாம் நீதிமன்றங்களின் பார்வையின்படி போக முடியாது. இந்த இடத்துல வந்து நீதிமன்றத்தின் கருத்தில் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு தி கோர்ட்ஸ் எனக்கு உடன்பாடு இல்லை. இதே நீதிமன்றங்கள் இன்னைக்கு பெரியாரை பற்றி, நல்ல கேள்வி கேட்டீங்க, பெரியாரை பற்றி வைத்த விமர்சனத்துக்கு நீதிமன்றங்கள் அது சமூக பதற்றத்தை ஏற்றக்கூடியது நீங்க சொன்னீங்க. பெரியார் பேசிய பேச்சுக்கள் சமூகத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, நீங்கள் சிறைக்கு போகிறீர்களா, அபராதம் கட்டுகிறீர்களா என்ற பொழுதெல்லாம் அவருக்கு சிறைக்கு போயிருக்கிறார். அவர் ஒரு மாபெரும் ஆளுமை என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா அவரோட முரண்படுறதுக்கும், சில இடங்கள் அவர் பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கு பொருந்தாமல் இருக்கிறது என்றதுக்கும், அவர் வந்து பகுத்தறிவுக்கு பொருந்தாமலே சில விஷயங்களை பேசியிருக்கிறார் என்று சொல்வதற்கும் ஒருவருக்கு உரிமை இருக்கிறது. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் நம்ம புரியல. இந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து பெரியாரிய உணர்வாளர்களுக்கு மட்டும் அப்படின்னு பொருத்திக்கலாமா, திரு சீமானுக்கும் இருக்கு? சீமானுக்கும் இருக்கு. நான் வந்து சீமானுடைய எல்லா பேச்சுக்களையும் ஆதரிக்கவில்லை. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவர் இன்னமும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியாக இந்த விஷயம் வந்து ஒரு 10 நாளாக ஓடுதுன்னா, இது வந்து மறைமுகமாக ஆளும் கட்சியோட ஆசீர்வாதம் கூட இதுக்கு இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டோட மிக முக்கியமான பல பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்பதற்கு இது போன்ற விஷயங்கள் ஆளும் கட்சிக்கு பலன் தருகின்றன. ஆனால் ஒரு அளவை கடந்து இந்த விவாதம் போதுன்னா நிச்சயமாக இன்றைய ஆட்சியாளர்களுக்கு, அது எந்த கவர்மெண்ட்ல, திரு தியாகு நிகழ்ச்சிக்கு வருகிற போது அவரிடம் இதே
பாணியில் ஒரு கேள்வி கேட்கிற போது இதை நீங்கள் விமர்சனம்னு சொல்லக்கூடாது, அவதூறு அப்படின்னு சொன்னார். யார் எடை போடுறது? நான் அந்த ஒரு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். அதாவது வந்து அந்த செக்ஸ் குறித்த அந்த ஒரு விமர்சனம் வந்து அதீதமானது, கரெக்ட். மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் கொண்டு வந்து தெருவில் வச்சுருக்காங்கல்ல. இன்னைக்கு நான் சொல்கிறேன் கார்த்திகேயன், இன்னைக்கு அவர் பெரியார் அவர்கள் பேசிய பல கருத்துக்களை இன்றைக்கு பொதுவெளியில் நான் பேச முடியாது. நான் ஒன்றே தான் உங்களுக்கு கேட்கிறேன். 49லேருந்து 67 வரைக்கும் விடுதலையில் வந்த முழு கட்டுரைகள், கருத்துக்கள் முரசொலியில் கலைஞர் எழுதியது. இதை ரெண்டையும் நீங்கள் பொதுவெளியில் வைத்தீர்கள் என்றாலே உங்களுக்கு பல உண்மைகள் தெரியும். எல்லாமே இன்று விமர்சனத்துக்கு உட்பட்டவை தான். வேண்டியதை எடுத்துக்கலாம், வேண்டாததை விட்டுறலாம் நீங்க. ஆகவே ஏதாவது இது நீங்க ரொம்ப ஒரு விஷயத்தை வந்து யூலகைஸ் பண்ற, அதாவது வந்து பெருசா எல்லாத்துக்கும் பெரியார் பெரியார்னும் பொழுது அது இந்த எண்டில் வந்து நிற்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் அவர் இருந்தார். அண்ணாவும் கலைஞரும் பெரியாரை பற்றி பேசியதை விட இன்றைக்கு கூட யாருமே பெரியாரை பற்றி பேசவில்லை. அப்போ இத்தகையது ஒரு முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் அந்த மாமனிதர் இருந்தார் என்பதை இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் அந்த செக்ஸ் குறித்த சீமானோட ஒரு பார்வையை மட்டும் வச்சு இந்த விஷயத்தை பார்க்காதீங்க. அதில் சீமான் சொன்னதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அவர் தவறு செய்திருக்கிறார். இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அவருக்கும் கோர்ட்டுக்குமான மேட்டர். தப்பு செஞ்சால் அவர் அங்கே பதில் சொல்லிட்டு போகிறார். ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் சுருக்காதீங்க. அதை தாண்டி பல விஷயங்களில் வந்து பெரியாரோட முரண்பாடுகள் நம்ம வியக்க வைக்கக்கூடியவை. ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். 65 வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது நடைபெற்ற துப்பாக்கி சூடு, நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்ட பொழுது பக்தவச்சலம் கவர்மெண்ட்டோட அந்த ஒரு எதேச்சதிகாரமான சர்வாதிகார தன்மை கொண்ட போலீஸ் ஆக்ஷன்ஸ் அவர் ஆதரித்தார். கைவாளி பயல்கள் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் எல்லாம் அவர் பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார், ஆவணங்களில் இருக்கிறது. 67 அவர் காமராஜருக்கு தான் ஓட்டு கேட்டார். தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொல்லி இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத பெரியார் 67 காமராஜுக்கு ஓட்டு கேட்கிறார். தமிழர் என்ற அடிப்படையில், தமிழர் என்ற வாட் எவர் இட் இஸ், இந்திய ஒருமையை இந்தியா எஸ் அ கான்செப்ட் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தலைவர் எலெக்ஷன்ல அதற்கு நேர் எதிரான காமராஜருக்கு தான் ஒரு வாக்கு கேட்கிறார். காங்கிரஸ் திமுக வாக்கு கேட்கல. திமுக கவர்மெண்ட்டே பெரியாரை மீறி வந்த கவர்மெண்ட். இவையெல்லாம் வந்து இன்று பொதுவெளியில் வைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? இந்த எல்லா தகவல்களையும் நீங்கள் கொண்டு வந்து பொதுவெளியில் வச்சிங்கன்னா விவாதம் பெரிய அளவில் பரந்துபட்ட அளவில் நீளும். அதை போக விடாம இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த இஷ்யூஸை தான் அவர் வந்து சீமான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணுமே ஒழிய ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் செக்ஸ் பற்றி சொன்ன ஒரு விஷயத்தை தகுந்த ஆதாரம் இல்லாமல் பேசியது அபத்தமானது. இன்றைய சூழல்ல அது குறித்த விவாதம் எதற்கு பொருத்தமானதாக, பயனுள்ளதாக இல்லை, இது நான் புரிஞ்சுக்கிறேன். இது எங்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. இது எங்க போய் இப்போ இன்னைக்கு பெரியாரை மீள்பார்வை செய்வோம், பெரியாரை கடுமையான விமர்சனம் செய்தால் அது இந்துத்துவாவோட வளர்ச்சிக்கு, இங்க பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட வளர்ச்சிக்கு மறைமுகமாக உதவத்தானே செய்யும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் நான் அப்படி புரிஞ்சுக்கலாமா? இது உன்னுடைய பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டை யார் அறுவடை பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அந்த கேள்வி இன்னைக்கு எழுகிறது. கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட என்ன சம்பந்தம் இருக்கு? கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட எல்லாமே சம்பந்தம் உள்ளது தான். அப்படின்னா நீங்கள் பெரியார் எவ்வளோ தூரம் பேசியிருக்க கூடாது. கலைஞருக்கு வராத பிரச்சனை ஸ்டாலின் இல்லை கவர்மெண்ட்டில் ஏன் வருது? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பெரியார் பேசியது அத்தனையும் இன்று பொதுவெளிக்கு வரும்பொழுது நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ உங்களுக்கு எதிரான அரசியலுக்கு சாதகமாக அது அமையும். அதற்கு காரணம் நீங்க கிடையாது, பெரியார். அதையும் மீறி தான் நாம் அவரை மதிக்கிறோம். ஏன்னா நீங்க சொன்ன தமிழ்நாட்டுடைய இன்றைய கள அரசியலையும் தீர்மானிக்கக்கூடியவராக பெரியார் இருக்கிறார் அப்படி நான் நினைக்கல. அது வந்து ஒரு நிச்சயமா அது வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்கான ஒரு இஷ்யூவே கிடையாது. பெரியாரை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நான் ஓட்டு போடுறதுக்கும் திருவாளர் பொதுஜனம் ஓட்டு போடுறதுக்கும் போடாததுக்கும் பெரியார் இஷ்யூ கிடையாது. வேறு பல காரணங்கள் தான் இருக்குது. ஐடியாலஜிக்கலி சித்தாந்த ரீதியாக திராவிட இயக்கங்கள் ஏன் மதச்சார்பற்ற சக்திகளுக்கு எதிராக தமிழகத்தில் இன்றைக்கு காலூன்ற துடித்து கொண்டிருக்கும், ஓரளவு காலூன்றி கொண்டிருக்கும் இந்துத்துவ அமைப்புகளுக்கு இந்த விவாதம் கண்டிப்பாக பலன் அளிக்கும். ஏன்னா நீங்கள் பெரியார்னும் போது அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு அவங்களுக்கு அது பயன்படுது. அதற்கு காரணம் பெரியாருடைய எழுத்துக்களும். நான் அதை கூட விட்டு விடுவேன். இன்றைக்கு அதை கொண்டு வந்து நீங்கள் முதன்மையாக வைத்ததும் அண்ணாவையோ கலைஞரையோ அவங்க சொல்லலையே, பெரியார் மட்டும் தானே சொல்றாங்க. ஸோ அதோட பலவீனம் ரெண்டுமே அதுதான். இல்லை, இந்துத்துவ அமைப்புகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்க சொல்றதை புரிந்து அவங்க அப்படி பயன்படுத்திப்பாங்கன்ற, அப்படி பயன்படுத்திக் கொள்வார்கள்னு நீங்க சொல்றதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதனுடைய சீமான் பங்கு இல்லைங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, சீமான் வந்து இந்த இஷ்யூவை இதோட விட்டுட்டு அவர் மேலே அரசியலுக்கு போகணும். இதை ரொம்ப இந்த அரசியலை வந்து அவர் அதிகமாக பேசினார்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இது அவருக்கு பலன் கொடுக்காது, பூமராங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ அவர் ஒரு வாதத்தை கிளப்பியிருக்கார். அவர் கூறிய கருத்துக்கள் வந்து பெரியார் குறித்த ஒரு விவாதத்தை தமிழகத்தில் கிளப்பியிருக்குது. ஆனால் இதில் போய் அவர் சிக்கிக்கக்கூடாது. ஏன்னா மறைந்த தலைவர்கள் வந்து 50-52 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த ஒரு தலைவரை பற்றி ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் விவாதங்களை எடுத்து போவது உங்களுக்கு எதிராக திரும்பும்.
அவங்களுக்கு எதிராக இப்போ அப்படி தான் திரும்பி இருக்கு. அது பிரபாகரனுக்கும் பொருந்தும் இல்லையா? கண்டிப்பாக பொருந்துங்க. நீங்கள் நான் இது அத்தனையுமே சட்டத்தின் பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரவாக எப்படி சீமான் ஆதரிக்கிறாருன்னு போராட்டம் நடத்தியிருந்தால் அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் தமிழ்நாட்டில் யாருமே அதை பற்றி பேசல. ஏன்னா எல்லாரும் பிரபாகரனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அது பார்ட் ஆஃப் உங்களோட லைஃபாக போயிடுச்சு, பொலிட்டிக்கல் லைஃப். பெரியார் படத்தை போட்டு இப்போ பிரபாகரன் படத்தை போட்டு நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க. சட்டம் தன் கடமையை செய்யும் என்றால் அதை செய்யவே முடியாது. எப்படி நீங்கள் நான் கேட்குறது பிரபாகரன் நல்லவரா இல்லையான்றது கூட நான் போக விரும்பல. மெரிட்ஸ் ஆஃப் பிரபாகரனோட லைஃபுக்குள்ளே நான் போகல. அது கூட விடுங்க, அது வேறு விவாதம். சட்டப்படி தான் வாழணும், இஷ்டப்படி வாழ முடியாது. அதுவும் வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய கட்சி. ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தோட தலைவரோட படத்தை போட்டு நீங்கள் வெளிப்படையாக ஓட்டு கேட்குறீங்க, கொண்டாடுறீங்க. அவங்க மட்டும் இல்லை, சீமான் மட்டும் இல்லை, விசிகே செய்கிறாங்க, மதிமுக செய்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. இது 35 வருஷமாக இங்கே நடக்குது. எவ்ரி 5 இயர்ஸ் ஒருத்தரும் உங்களுக்கு இங்கே அந்த தடையும் நீட்டிக்கப்படுது. அப்போ இந்த முரண்பாடெல்லாம் நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க? எல்லா கட்சியும் அவங்களோட சேர்றாங்க. காங்கிரஸ் கட்சி பிரபாகரனை கொண்டாடக்கூடிய எல்லாரோடையும் கைகோத்து தான் நிற்குது. மதிமுகவோட நிற்குது, விசிகேவோட நிற்குது, நாளைக்கு சீமானோடையும் நிற்பாங்க, பிஜேபி நிற்குது, எல்லாருமே. அப்போ இந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் தான் தமிழ்நாடு அரசியல் கடந்த 30 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.